பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோ மோஷன் வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ ஸ்பீட் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து VSCO அதில் வச்சு நம்ம ஸ்லோ மோஷன் வந்து எடிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதில் பண்ணும்போது வீடியோ ஸ்பீட் சேஞ்சரும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கைன்மாஸ்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப் யூஸ் பண்ணி தான் நான் எப்படி எடிட் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ ஸ்பீட் சேஞ்சர் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் எப்படின்னு டெமோ காட்டுறேன். ஸோ இது மாதிரி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா செலக்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோவை மட்டும் ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்லோ மோஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோ மோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபுல் வீடியோக்கு வந்து நம்ம ஸ்லோ மோஷன் வந்து கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் வந்து அது குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் இதில் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஸ்பீடு வந்து எப்படி கம்மி பண்ண போகிறோம். ஸோ இதோட ஸ்பீட் கம்மி பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 0.5x அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இது மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரெசல்யூஷன் அந்த எல்லா எஃபெக்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 1, 1.2, 1.7, 2, 3, 4x அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 0.4 அந்த இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கொடுத்துட்டு ஸோ மேலே உங்களுக்கு சவுண்ட் வேணுனாலும் நீங்கள் சவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்லோ மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் அந்த ஸ்லோ மோஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஆப் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்லோ மோஷன் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து சேவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ 0.4 வச்சுக்கலாம், 0.3 வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஸ்லோ மோஷன். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து மேலே வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா ஓகே கொடுத்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ இது வந்து அந்த மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன அப்படின்னா எந்த வாட்டர் மார்க்கும் சேவ் ஆகாது, எந்த இதுவும் இருக்காது, கரெக்டாக கிளாரிட்டியும் அந்த அளவுக்கு உடையில நான் பார்த்துட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த எடிட் பண்ண வீடியோ வந்து நம்ம கைன்மாஸ்டரில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷனாக இருந்தாலும் ஓகே. நான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஸ்லோ மோஷன் வந்து எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ எப்படி எடிட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷன் வந்து இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோவில் வச்சுருக்கோம்னா 0.4xல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த 4x ஸ்லோ மோஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண வரோன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்லோ மோஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமாக வேணுமோ அந்த ஸ்லோ மோஷன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எப்படின்னு காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஸ்லோ மோஷன் போதும். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பிளிட் ப்ளே ஆட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் ஆகிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஸ்பீட் வேணும், அதனால் ஸ்பிளிட் ப்ளே இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்பீடில் வந்து போனீங்கன்னா ஒரு 1.9 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து வச்சு காட்டுறேன். பிகாஸ் வந்து 2க்கு மேலே போச்சுன்னா ப்ரிவியூ ஆகாது. ஸோ நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லோ மோஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்லோவாயிரும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்பீட் மோஷன் வேணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த வீடியோ வரைக்கும்
இந்த இது வரைக்கும் எனக்கு ஸ்லோ மோஷன் போதும் அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே ஸ்லோ மோஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக வீடியோ வந்து கட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் மட்டும் ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு 1.4 1.3 அந்த சம்திங்கில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீட் மோஷன்லேயும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, லைக் ஸ்லோ மோஷன் மாதிரி இருக்கும், நார்மல் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்லோ மோஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பியும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷன் வந்து இன்னும் ஃபாஸ்ட் மோஷன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவு திரும்பி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்பீட் ஆப்ஷன் போயிட்டு 1.9 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் இது மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம இறங்கும் போது நம்ம வந்து ஸ்லோ கொடுத்துட்டோம். ஸோ ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம திரும்பியும் வேணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு உங்களுக்கு எங்கே ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பீட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்பீட் வச்சு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடில் வந்து நான் திரும்ப 1.9 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 1.9 எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்லோ மோஷன் வந்து ஃபாஸ்ட் மோஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 4.8 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் போடுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை கைஸ். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ நண்பி.